அருமை நண்பர் அஸ்ட்ரோ பாபு அவர்களே, இந்த மேடையை அலங்கரிக்க வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, எனக்கு முன்பாக லாபஸ்தானம் என்கின்ற 11ஆம் பாவத்தை பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற மணிவேல் அவர்களே, குபேர செல்வம் பெறும் ஆகமிக்கிறதும் என்ற தலைப்பிலே மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கின்ற குமார் அவர்களே, அடுத்து வரும் பேச்சாளர் பெருமக்களே, இந்த சேனலை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வளநாட்டு சாது சோம்போ சுவாமியினுடைய திருவடிகளை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 16வது கருத்தரங்கம் அப்படின்னு சொன்னாங்க. 16வது கருத்தரங்கம், 16 கருத்தரங்கம் நடந்துட்டாங்க. ஜோதிடத்துல கருத்தரங்கம், கருத்து பட்டறை, அதுக்கடுத்து ஒரு மாநாடு அப்படி நடத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் ஜோதிடர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். இப்ப ஜோதிடருக்கு மட்டுமே இந்த விழாக்கள் பெருசா கொடுக்கறது இல்லை. மக்களே என்ன செஞ்சான், இப்ப ஜோதிடத்துல பார்த்துட்டு போறான், அவன் மிகப்பெரிய ஜோதிட அறிஞனாக இந்த யூடியூப்பை கேட்டு 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 அவன் நம்மகிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கிறான். நாள்ல ராகு இருந்தா என்ன சார் அப்படின்றான். அப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் மாதிரி வீட்டுல ஒருத்தர் ஜோதிட அறிஞர் இருக்கான். ஒருத்தன் ஜாதகத்தை தூக்கிட்டு போகும்போது எங்க போற ஜாதகம் பார்க்க யார்கிட்ட இன்னார பரவாயில்ல போயிட்டு வா, அவனே அனுப்பி வைக்கிறான். இல்லாட்டி அவருக்கு ஒன்றும் புரியாது, நீ இங்க போ. வீட்டுல நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப நீங்க யூடியூப்ல பார்த்து பார்த்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டவே இது 2 விஷயத்தை சொல்லணும். ஜோதிடம் என்பது வாழுகின்ற வாழ்க்கையில் வழிகாட்டுகின்ற ஒரு யுக்தி தான். எல்லாத்துக்குமே நீங்க போய் ஒருத்தர் நல்வழி காட்டுறது தான் இந்த ஜோதிடத்தை வச்சிருக்கான வழிய, நமக்கு ஜோதிடம் ஒரு தொழில், நான் விதிகளை வச்சு நான் நல்வாழ்வு வாழணும் அப்படிங்கிற நிலப்புல ஜோதிச்சு இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, இந்த ஜோதிடத்தை வச்சு ஒரு பொருளாதார அடிப்படையில், நான் சொல்றது பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சா வேலை வெட்டி கிடைக்கல, அதாவது ஜோதிடத்தை படிக்கணும், அதோட அறிவை புரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி நல்லது செய்யற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, முதல் போடாத ஒரு தொழில் எதிரா அப்படின்னு பாக்குறாங்க ஜோசியம். இப்ப இதுல என்ன தெரியணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இப்ப காலி சீரியெல்லாம் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப இது கேட்டி இதுதான் பலன் சொல்லிட்டு இருக்கும். சில குறிப்புகள்லாம் போடும், பரவாயில்ல நல்லா புரிஞ்சு பேசுறதுல யாரா இருந்தாலும் சரி, ஜோசியத்துல தெளிவான ஒரு கருத்தை சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெளிவான கருத்தா இருக்கு. அப்ப தான் புரிஞ்சுக்கிட்டு எடுத்து சொல்லக்கூடிய பக்குவம் வரணும். என்ன செய்யறான், 3 மாசம் 3 மாசம் 90 நாள் கூட கிடையாது. அந்த ராசியோட பேரை கடகடன்னு சொல்ல தெரியாது, நட்சத்திரம் பேரை யோசிச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா நவக்கிரகங்கள் கூட வருஷப்படுத்த தெரியாது. 3 மாசம் ஜோதிடம் கத்துக்கிட்டு 4வது மாசம் ஒரு கோடு போடுறான், துர்கா ஜோதிட பயிற்சி மையம். அப்படித்தான் இருக்கான். என்ன ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அதை பார்க்கும்போது நடுங்கு இருக்கு. ஆமா, அதாவது சம்பவங்களை நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். 76ல நான் 80 வரைக்கும் நான் ஒரு நாத்தியவன். எனக்கு கடவுள் எல்லாம் சுத்தம் சாமியும் கும்பிட்டது. நான் அதுக்காக சாமி கும்பிடுறது ஏண்டா சாமி கும்பிடலாம் கேட்டதில்லை. எனக்கும் அது ஒத்து வராது. நாத்தியவாதி, முழு நாத்தியவாதி. ஆனா ஹார்ட் ஒர்க்கர், அதை புரிஞ்சுக்கணும். உழைப்பாளி. நான் நிமிஷ நேரத்தை கூட வேன் பண்ணாம உழைக்கக்கூடியவன். அப்ப என்னுடைய நண்பர் அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவர் படுத்தபடுக்கையா இருக்காரு.
நம்ம போய் இந்த ஜாதகத்தை பார்த்து வந்துருமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்பேற்பட்ட அறிஞர்கள் இருந்தார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு ஜோசியம் ஜாதகமா இருக்கடா, நானு நீ போய் பார்த்துட்டு வாங்க கூட வாரா அப்படி கூட்டிட்டு போனேன். எங்க மதுரையில ஒரு வீதியில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 4 முளை வேட்டி, அழுக்கு வேட்டி, ஒரு துண்டு, அது ஒரு துண்டு கண்ணங்கரேன்னு தருவா. இப்படி வச்சிருக்கு தலை குட்டையா கண்ணங்கரேன்னு போய் நின்னா என்ன சங்கதி அப்படின்னாரு. அப்பா ஜாதகத்தை பார்த்தோம். அவருக்கு இருக்கிற கூட கிடையாது, ஒரு திண்ணையில உட்காந்துக்கிட்டாரு. ஆனா நினைச்சா இன்னைக்கெல்லாம் எனக்கு புள்ளரிக்கும், எப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்றது. நான் காரணம் அதுவா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அப்ப எனக்கு அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் ஜோசியத்தை படிப்போம், இப்படி வருவோம் அப்படிலாம் எனக்கு சுத்தமா தெரியாது. அப்ப அந்த நோட்டை வாங்கி இப்படித்தான் பிரிச்சாரு. சுத்திய பார்க்கல, அந்த கட்டத்தை மட்டும் அப்படின்னு ஒரு நிமிஷம் தான் தூக்குனாரு. இப்படி பார்த்துட்டு அப்படியே அப்படி தூக்கி போட்டாரு. அதை கூட அவன் செத்து 3 நாளே ஆயிடுச்சு, மூக்குல சித்தருந்து ஓடுது அப்படின்ட்டு. எனக்கு இவன் தவிச்சு போய் நிக்கிறான். நானும் நமக்கு கொஞ்சம் போல்ட்டா நிக்கிறாரு, எப்பவுமே கொஞ்சம் போல்ட் ஜாஸ்தி. இவன் அப்படியே பம்புறான். நான் அந்த பெருசு சொல்றேன், அவனை அப்படி மட்டும் நடக்கலன்னு வை, இப்படிதான் சொல்லிட்டு வர்றேன். நாங்க 2 பேரும் சைக்கிள்ல வீட்டுக்கு போறோம். வேகமா வீட்டுக்குள்ள போனா அவங்க அப்பா பத்தி ரூம் போறோம். இது காலையில் நடந்த சம்பவம். காலையில் நீங்க யார் வீட்டுல அவரை பார்க்காம இருந்துட்டாங்க. பார்த்தா அவர் சொன்ன மாதிரி மூக்கு சுத்தம் போடு. எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம், இது எப்படி பாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப ஒரு விஷயம் என்னாச்சு, நீ தகவல் சொல்லிக்கிட்டுதா, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்து திருப்பி அவரை பார்க்கிறேன். யார போனோம்னா அதை கடந்து அந்த மெஜாரிட்டி பக்கம் ஒரு டீ கடையில போய் நின்ட்டேன். நான் போனோன்னே டீ கடை இதெல்லாம் பார்க்கல, ஏன்னா பெரியவங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது. நான் டீ கடையெல்லாம் பார்க்காம சாசாங்கமா விழுந்துட்டேன். விழுந்தா அவரு நான் கூட நினைக்கல, என்ன அப்படின்னாரு. இல்லைங்க நீங்க சொன்னது மாதிரி எங்க பார்த்தா அவர் சொன்னாரு, கணக்குடா. இந்த கணக்குடான்னு சொல்லும் போது அந்த நேரத்துல எனக்கு புரியல, தெரியல. கணக்குடான்னு சொல்லுது இவர் எதை பத்தி சொல்றாரு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஜோதிட துறைக்குள் வந்ததுக்கு பின்னாடி எனக்கு இன்னும் ஞாபகம் என்ன வருது, என்ன யோசனை வருதுன்னா, பிறந்த உடனேயே அந்த ராசி சக்கரத்திற்குரிய கிரகத்தை தான் அவர் பார்த்துப்பாரு. பெசாபுக்கு கணக்கு கூட போடல. இப்ப ஒரு எந்த கிரகத்தை வச்சு இதை எடுத்தாரு, கணக்குடான்னு சொன்னார். எந்த கணக்கு போட்டாரு, அப்படியே ஒரு இன்னும் தலை சுத்துது. அப்ப இது ஒரு பக்கம் 80ல தற்செயலா தான் எனக்கு நான் என் கூட நான் திங்கிருக்க இடத்துல ஒரு சுவாமிகள் தங்குவார், வந்தா ராஜவளத்துக்கு தங்குவார். நக்கீர பாண்டியன் ஜெய்கால் சுவாமிகள் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்காரு ஆள். நான் அவரை கிண்டல் பண்றேன், உனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய உடம்பு, அவனே ஊரை ஏமாத்தி இன்னைக்கு இருக்க அப்படின்னு. சோ அவர் இப்படி சிரிப்பார். அவரை கோவப்படுறதுலாம் கிடையாது, அப்பேற்பட்ட மனுஷன். நைட்ல உட்காந்து பல விஷயங்களை பத்தி பேசுவோம். அவர் அப்படின்னா தன்மையான மனுஷன். பார்த்தா அவர் ரூம்ல ஒரு புத்தகம் இருந்தது. நான் தட்டதா எவரும் போது அவருக்கு டேபிள்ல புத்தகம் இருக்கிறத பாக்குறேன். அது என்ன புத்தகம்னு பாக்குறதுக்கான ஒரு ஐயா அப்படின்னு வாங்க அப்படின்னாரு. உள்ள போனா அதுல போய் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. முத எப்ப 80. அந்த புத்தகத்துக்கு அதிர்ஷ்ட விஞ்ஞானமா, அதிர்ஷ்டத்துக்கு விஞ்ஞானத்துக்கு என்ன சம்பந்தம்? ஐயா அதை நான் படிச்சு தட்டுமா, நல்லா படிங்க அப்படின்ட்டு. அப்ப அது படிக்கிறேன். அவர் பண்டிட் சேவராமன் எழுதின புத்தகம். பார்த்தா அதுக்குள்ள படிக்க எனக்கு புத்தகம், நான் எப்பயுமே புத்தகம் கிடைச்சா படிக்காம வைக்கிறதே இல்லை. எப்பயுமே தலைமாட்டில் புத்தகம் இருக்கும். சின்ன பிள்ளையில இருந்தே, அதாவது இடம் உள்ள அந்த படிப்பெல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்தே காமிக்ஸ் புத்தகமா இருந்தாலும் சரி, காலையில நந்தவனத்துல குளிக்க போகும்போது அங்க பஸ் ஸ்டாண்ட் டீக்கடையில தினதந்தி வரும். அதுல சிந்திப்பாத்து கதையை படிக்காம நான் குளிக்க போனதே கிடையாது. அந்த காலத்துல சிந்திப்பாத்து கதை. அப்ப அந்த புத்தகத்தை படிக்க 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 இது சாத்தியமா சரின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எதாவது படிச்சாலும் சரி, யாரும் ஜோசியம் படிச்ச உடனே அவன் யாரு மற்றவங்க ஜாதகத்தை நோண்டுவாங்க, அவன் ஜாதகத்தை போட்டுக்கிட்டு தான் கட்டத்துல இப்படி இருந்தா என்ன, இதுல என்ன சொல்லியிருக்கான், இதுல என்ன சொல்லி அப்படிதான் பாபா அப்ப ஏன் பேரதான் போட்டு பாக்குறேன். ஏ பொண்ணையா
33. அவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் சரியாத்தானே இருக்கு. சரி, அவர் சொன்னது உண்மை. அப்புறம் அதை தரவு கொண்டோம். அதுல சந்தேகங்கள் வந்து சாமியிட்ட கேட்கிறேன், ஐயா இந்த மாதிரி போட்டிருக்கு சாத்தியமா? உண்மை. அவர் அதை வச்சுதான் நிறைய பேருக்கு, ஏன்னா அவர் சுவாமிகள் மகான். அவர் நினைச்சு தேடி வர்றவங்களுக்கு குழந்தைகள் பேர் வைக்கிறது செய்யறதெல்லாம் அதுலதான் செப்படி கொடுத்துருக்காரு. அது ஒரு முறை அதுல ஆழ்ந்த நிலைக்கு போறேன். இதுல நியூமராலஜில அது பண்ணிட்டு அவரு ஐயாவை பார்க்க போறேன். படிச்சவர் அவனை சென்னையில போய் பார்க்கலாம். பார்த்து அவர்கிட்ட இதை பூரா நம்ம வந்து இது பண்ணி செஞ்சு சர்ச் பண்ணிட்டு போகும்போது அவர் அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு குழந்தைக்கு 24ஆம் பிறந்த பேர் வைக்கிறார். பிறவி எனக்கு இது எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு அங்க ஒரு கலக்கமாயி போச்சு. என்னடா படிச்சது பூரா வேணும், இவர் எழுதுறது ஒன்னா இருக்கு, இங்க சொல்றது ஒன்னா இருக்கே. அவர்கிட்ட நான் கேட்கிறேன், சாமி ஐயா, அப்பெல்லாம் சாமின்ற வார்த்தை எனக்கு வராது, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளைக்கு பிறவி என்னும் விதி என்னும் சம்பந்த பிள்ளையை 24ஆம் நம்பர்ல வச்சிருக்கீங்களே அப்படி கேட்கிறேன். இல்ல, அந்த பிள்ளை நோயாளிப்பட்டிருக்கா, மாண்டவனை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா சுக்கராச்சாரியாப்பா. இப்ப இதை குறிப்பிட்டோமா அந்த பிள்ளை தெளிவாயிடும் சொல்றாரு. ஒரு குருவோட வழிகாட்டுங்கள், அதெல்லாம் நமக்கு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பயணங்கள் ஆகும். அப்ப 83 84 நினைக்கிறேன். ஒருத்தர் டிவிஎஸ்ல ஒர்க் பண்றது. ஏன்னா ஜோதிடத்துடைய கதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அதாவது நமக்கு எப்படி உள்ள வரணும் அப்படின்னு தெரியும். அப்ப அவரு நியூமராலஜி பார்க்க வந்தார். நான் பார்த்துட்டு அது இல்லை, அதாவது எப்படின்னா அப்ப எப்படி பாக்குறோம் நாங்க, சும்மாலாம் இல்ல, பிறவியன் விதியன் எடுத்து வச்சுக்கிட்டு பேர் விஜயகுமார் அப்படின்னு பேர் போட்டோம்னா இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நாங்க என்ன செய்வோம், ஃபுல் ஸ்ட்ரோக்கையும் முதல் 70 வருஷத்துக்கு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு 70 வருஷத்துல ஒவ்வொரு தினமும் எந்தெந்த வயசுல இது ஆளு நம்ம ஆளக்கூடிய அந்த வவ்வல் எது அப்படின்றத எடுத்துருவோம். அந்த வவ்வலுக்கு தகுந்தாப்புல அதை கொண்டு போவோம். அப்ப அப்படி வந்து விஜயகுமார் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப பேருக்கே அழகாக எந்தெந்த வயசுல என்னென்ன சம்பவம் நடக்குன்னு இருக்கும் இதுல நியூமராலஜில. ஆனா ராசி கட்டம் தெரியாது. அப்படி வரும்போது அவரு என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஜோசியம் தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாது. இவ்வளவுதான் பேசுறீங்க, கிரகங்கள் நல்லா தரங்க பேசுறீங்க. தெரியாது சார். சரி, உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். அவரு அதுல புலமையான, அவர் தான் அறிவுன்னு சொல்லி எனக்கு என்ன செய்யறாரு, இத தொட்டு காட்டுறாரு. நமக்கு லேசா தொட்டு காட்டினா போதுமே, நம்ம அதோட எல்லையை போய் தொட்டு ஆகும், வேற வழியே இல்லை. இதுக்கு இடையில என்னென்ன நடக்கு, 82ல அவர் நக்கீரபாண்டியன் சைக்காலஜி சுவாமிகள் கஞ்சிமலையில வச்சு அவர் கூடயே நான் பயணப்படுறதுனால அவனுக்கு மந்திரோபதேசம் கொடுத்துறாங்க. 84ல அந்த மந்திரத்தை நான் சித்தி பண்ணி இருக்கிறேன், இருக்க மாதிரி இருப்பேன் அந்த நேரத்துல எல்லாம். ஒரு தலை, ஒரு காய் வேஷ்டி, காவி பூண்டு, அது என்னமோமா இருக்குன்னு வைங்களேன். அப்ப அவரு எனக்கு அறிவோன்னு சொல்லி கொடுத்ததுதான். அப்புறம் மதுரைக்குள்ள எந்தெந்த புத்தகக்கரையில ஜோதிடம் சார்ந்த புத்தகங்கள் பூரா இருக்குன்னு சரி, அது முதல்ல நம்ம டேபிள் கொண்டு படிக்கும். ரப்பும் போகலும் படிக்கும். ரப்பும் போகலுமா வாழ்க்கையே அதுதான். அந்த 24 மணி நேரமும் சரியே அதுன்னு திறந்தது. அப்ப பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பல உண்மைகள், பல ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த கட்டுரைகள், பல ஆராய்ச்சியாளர்கள் எழுதும் நூல், இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது சந்தேகத்துக்கு இல்லாம சந்தேகம் வரத்தான் செய்யும். அவங்க சொன்ன உண்மையிலேயே அப்படியே நடக்காது. நீங்க பிறந்தத்தன்மை இதை பாத்தீங்கன்னா அப்படியே அதுல இருக்காது. அது உங்க அறிவுக்கு எடுத்துக்கணும். அதை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். முதல்ல நம்ம ஜோதிடத்துக்குள்ள வர்றவங்களை பூரா எந்த நூல் சார் நான் படிக்கலாம் அப்படின்னா, ஜாதகலங்காரத்தை படிங்க. அது கீரனையா எழுதின புத்தகமா இருந்தா அது ஒண்ணு போகும், உங்களுக்கு பைபிள் மாதிரி தலைமாட்டில் வச்சுக்கலாம். சரியா? இன்னொரு புத்தகம் இருக்கு, அந்த அறிவை நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தெளிவுபடுறதுனா கேஎஸ்கே எழுதுனா பிரச்சனை ஒரு புத்தகம் இருக்கு. இந்த 2 புத்தகம் போதும், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த 2 புத்தகத்தை நம்ம என்ன செய்யலாம், வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க கற்பனை என்ன செய்யும், அப்படியே மேல போகும். அவன் தான் ஜோசியம். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அதை நம்ம அறிவு கொண்டு போகும்போது இவன் அறிவு இப்படி இந்த பக்கம் போகணும், போய் அதை யோசிக்கணும். அப்படின்னா அவன் சிறந்த ஜோதிடம்லாம் வெளியே வந்துடுவான். ஆராய்ச்சி அவனுக்கு வரும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும். சிந்தனை அப்படின்றது அறிவு. அப்ப இப்படியெல்லாம் அதை பார்த்துட்டு வரும்போதுதான் அடுத்து கேபியை சொல்றோம். என் நண்பர் மூலமா தான் நான் கேபி எடுப்பேன். கேபியை முழுக்க நல்லா
ஆழமா போய் கத்துக்கிட்டு கேட்டையும் பாரம்பரியத்தையும் ஒண்ணு சேர்க்கிறேன். சேர்க்கறதுக்கு முன்னாடி 90ல தான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் அப்படின்ற ஒரு கோடை நம்ம வைக்கிறோம். எப்படி எத்தனை வருஷம் மொத்தம்? 10 ஆண்டுகள். நான் எதுக்கு சொன்னேன்னா 3 மாசம் கத்துக்கிட்டு 4வது மாசம் ஆசிரியர்னு போடுறான். இது எப்படி சாத்தியம்? நீ என்ன உணர்வ? ஆமா, அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எங்க கேஎஸ்ஏக்கு மட்டும்தான் ஜோதிட மாத்தான், ஜோதிட மாத்தான்னு அவர் ஒருத்தருக்கு தான் அந்த பட்டமே இருக்கு. ஜோதிட சக்கரவர்த்தின்னு கூட போட மாட்டோம், ஜோதிட மாத்தான் அப்படின்றது கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. அதை போடும்போது கூட நாங்க அதை தொட்டு கும்பிட்டு அவர் இன்னைக்கு ஜோதிட கலை மாமன். இப்ப அவன் என்ன அவனை குருஜின்னு கூப்பிட்டு சொல்லி குருஜி ராமநாதன் குருஜி அப்படின்னு கூப்பிட்டாங்க. எந்த குருஜியை போய் பாக்குறது? எல்லாருமே குருஜின்னா யாவன் தாண்டா வந்து சிஷிய. இதெல்லாம் பேருக்கு பின்னாடி பட்ட பேரு. நான் சொன்னேன், ஒரு நல்ல குருநாதர் பக்கத்துல இருந்து ஆன்மீகத்தை தழுவி இந்த ஜோதிடத்தை நல்லா தழுவி ஒருத்தனுக்குள்ள வர்றான்னா சரி, ஒரு மாணவர்களை உருவாக்கினா அவன் குரு தான். நம்ம அதை ஏற்றுக்கணும்ல இல்லையா? படிச்ச உடனே அவன் பேருக்கு முன்னாடி குருஜி நிறைய போட்டாங்க. இதை விட இன்னொரு கூட்டுனர் எப்படின்னா, நிறைய பேர் இப்ப உங்க மாதிரி கருத்தரங்க நடத்துறீங்க. நீங்க ஒரு காலத்துல நீங்க ஆய்வு பண்றீங்க, இந்த அறக்கட்டளையில இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, சில மாணவர்களை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் டியூஷன் சென்டர் நீங்க ஆரம்பிக்கலாம். அஸ்ட்ராலஜில ஆரம்பிச்சு ஒரு மாணவர்களை உருவாக்குறீங்க. உங்ககிட்ட இருந்து பாஸ் பண்ணி போகும்போது அவனுக்கு இவன் வந்து இளநிலை படிச்சிருக்கான், முதுநிலை படிச்சிருக்கான் அப்படின்றத ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம். ஏன்னா உங்க இதுல இருந்து நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம். அப்ப கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, வாங்கறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இப்ப நிறைய பேர் என்ன படித்த மாணவர்களுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதுல எப்ப ஒரு காலகட்டத்துல காமராஜ் யூனிவர்சிட்டியில டிப்ளமோ அஸ்ட்ராலஜின்ற இது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஸ்டியூட் வச்சிருந்தாங்க, நம்ம மாணவர்களை உருவாக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நம்மகிட்ட தான் மாணவர்கள் வந்து அவ்வளவு பேர் படிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி, அப்புறம் அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிஏ, எம்ஏ, பிஹெச்டி எல்லாம் இருக்கு, நல்லா அழகா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பயன்படுத்தும். படிக்க வரக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும், அதுல போய் படிச்சு ஒரு பிஹெச்டி வாங்கினா அது ஒரு அறிவு, நல்ல ஒரு தெளிவு வரும். படிக்க படிக்கத்தான் தெளிவு வரும், பழக பழகத்தான் பாலும் குளிக்குன்றான். அப்ப இத அவ்வளவு கவலை நம்ம நேசத்தோட இன்னும் குடுகுடுவோட எடுத்து கொண்டு போகும்போது நவக்கிரகமே நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பெரிய அறிஞர், பாபு பேரறிஞர் அப்படின்னு நம்ம பேசிக்கணும். குமாரனுக்காக பாலா இருக்காரு, எல்லாம் காளீஸ்வரி இருக்கு அப்படின்னா, இப்ப இதுல நினைக்கு நம்ம வந்து 8 வருஷம் தானே, ஐயா 42 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? இப்ப எல்லாருமே ஒரு வருஷத்துல உணர்வோட அந்த ஜோசியத்தை வந்து 1 வருஷம் நல்ல உணர்வோட அந்த ஜோசியத்தை அவன் எடுத்து பழகிறான், உணர்வோட பழகிறான், அதை ஈடுபாடோட செய்யறான். இப்ப அவன்கிட்ட ஒரு ஜாதகம் வருது, அவன் இந்த ஜாதகத்தை பாக்குறான். பார்த்த உடனே அவன் பேசுறானான கிடையாது, நாம பேசுறமானாலும் கிடையாது. அவனுடைய விதியினுடைய நிலை வந்து இவன் வாயினால் அவனுக்கு வழிகாட்டணும்னு விதி. அப்ப நவக்கிரகம் தான் அங்க பேசுமே ஒழிய நாம பேசவே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். 42 வருஷம் நான் ஆய்வு பண்ணியிருந்தா கூட, என்ன காலபுத்த தத்துவத்தை வந்து நான் கரைச்சு குடிச்சிருந்தா கூட, அதோட அறிவை வந்து நான் மேம்படுத்திக்கிட்டே இருந்தா கூட, எல்டாப்ல வந்தவனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஓடக்கூடிய தசாபுக்தி, அன்னைக்கு ஓடக்கூடிய கிரகம் உங்களோட சம்பந்தப்பட்டு அவனுக்கு எப்படி உங்க வாயிலிருந்து நல்வார்த்தை வருது அப்படின்றது நமக்கே தீர்மானிக்குது. நம்ம இங்க இது தீர்மானிக்கல, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் இவர் பெரிய கிராமத்துல 87ல நான் வந்து அழகப்படாத இருக்கும்போது வேட்புக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை பார்த்து வர்றேன் ஜாதகத்தை. அப்ப அந்த ஜாதகத்தை பிரிச்சு பார்க்கும்போது ஒரு ஐயங்கார் சாப்பிட்டு ஐயங்கார் எழுதியிருக்கேன். இவன் 7 வயதில் சிறப்பு வெள்ளை கலந்த பசு கட்டியிருக்கு. இவனுடைய 10 வயதில் இவன் அப்பன் இவனுடைய தகப்பன் மாணிவர் கட்டுவான், அதை எழுதியிருக்கேன். அதே மாதிரி 7 வயசுல வெள்ளை சோப்பு கலந்த பசு, அவனுடைய 10 வயசுல மாடி வீடு கட்டுறாரு. அப்ப எப்படி அவங்க அழகா எப்படி கிரெடிட் எடுத்து கொடுத்தாங்க, எழுதி கொடுக்குறேன்.
இன்னைக்கு நீங்க அந்த காலத்துல வள்ளுவர்கள் எழுதுற நோட்டை பாத்தீங்கன்னா சரி, அழகா இருக்கும் அந்த நோட்டே. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம எழுதுற இந்த கையாம்பியா ஜாதகம் எழுதுறது இன்னைக்கு தட்டி விட்டா கம்ப்யூட்டர்ல வந்துருது. ஆனா அந்த காலத்துல ஜாதக அலங்காரம், அவன் விதியே நல்லா இருக்கணும். ஜாதகத்தை எப்படி எழுதி கொடுக்கணுமா? அலங்காரம் எழுதி கொடுக்கணும். அந்த எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கல்ல ஒத்தி பெருமா இருக்கும் தெரியுமா? உட்கார்ந்து எழுதுவேன். அவன் எழுதுனது என்ன, இவன் 1000 1500 கொடுப்பானா, ஒரு மரக்கா நெல்லுக்கு எழுதி கொடுத்துருக்கான் உட்கார்ந்து. அவன் எப்படி வேலை பார்த்தான் பாருங்க அந்த காலத்துல. இவன் வெள்ளாம விளைஞ்ச உடனே களத்துல போய் நிக்கணும். அவன் கொடுக்குற நெல்லை வாங்கிட்டு வரணும். ஏதாவது தோட்டத்துல விளைஞ்சுதான் கொடுத்து விடுவாங்க, காசு பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்துல இருந்து எவ்வளவு சார் ஃபீஸ் சார், இது ஒரு 3000 ரூபாய் ஆகும் சார் சொல்றோம். அவன் அனுப்பி விடுறான். அதை நம்ம எழுதுறோமா? எழுதும் போதுதான் அந்த உணவுகளே ஒரு ஜாதகத்தை நம்ம கட்டம் போட்டு அதுல ராசி நவாம்சம் போட்டு எழுதுறோம் பார்த்தீங்களா? அந்த கிரக அடைவு பண்ணத்தான் இந்த கிரகம் நமக்குள்ள போய் உட்கார்ந்து அது பேசுது. இது நம்ம எப்பயுமே இதை கையில வச்சுக்கணும். எந்த ஒரு ஜாதகத்தையும் எடுத்து நம்ம எழுதிட்டு சொல்லும்போது பாருங்களேன் நல்லா. எல்லாருமே நம்ம பிறக்கிறோம். நாம பிறக்கிறீங்க, பிறந்தவன் அத்தனை பேரும் இப்ப இனிய மாதிரி முகத்துல இருக்காரு பாபையா, பாலா அப்படி இருக்காரு, குமார் இப்படி இருக்கான், இவ்வளவு இவரு இனியமா இருக்காரு இல்ல. ஆனா உலகத்துக்கு எப்படி பிறப்ப சொல்றான்? 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனிப்பேதர், 84 லட்சம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்ற இல்லையா? அப்ப ஒவ்வொரு வித்தியாசம்னா என்னுடைய முகம் ஒரு மாதிரியா இருக்கு, தேகம் ஒரு மாதிரியா இருக்கு, செயல் ஒரு மாதிரியா இருக்கு, சிந்தனை ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரி அவர் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம். எங்கேயாவது உலக அதிசயத்துல இவர் மாதிரியே இவர் இருக்காருன்னு ஏதாவது சொல்லுவோம்? கிடையவே கிடையாது. அப்ப இந்த இடத்துலதான் இறைவன் படைப்பை நாம அப்படியே யோசிச்சு பார்க்கணும். ஆஹா, எப்பேற்பட்ட பிறப்புடா இது. இந்த இறைவனுடைய படைப்புல நம்மளுடைய பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப யோசிக்கும் போதுதான் நாம யாரு, அப்ப நீ யார் அப்படின்றதான் பார்க்கணும். அப்ப நமக்கு நாம கேட்டு பார்க்கணும், நான் யாரு, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், என்ன கர்ம வினையோட வந்திருக்கேன், எனக்கு இந்த கர்ம வினை உண்டா? அப்ப இந்த கர்ம வினை அப்படின்றத பலரும் பலவிதமா கோட்படுறாங்க. பலரும் பலவிதமானா படிச்ச அளவுக்கு இவன் பக்குவப்பட்டு சொன்னா பரவாயில்ல, கர்மாவை எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னா அவன் போன போக்குல எடுத்துக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு அந்த கட்டத்துக்குள்ள போய் அவன் ஒண்ணு தூக்கிட்டு இதுதான் கர்மா அப்படின்றான். அப்ப கர்மா எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? ஒவ்வொருத்தருக்கும் கர்மா தீர்மானிக்கப்படுது. நான் இப்படி இருக்கேன், ரவி அப்படி இருக்காரா? ரவி ஒரு இதுல இருக்காரு, ப்ரொஃபஷனல் இருக்காரு, அவர் இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்னுடைய ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி அப்படின்னா எல்லாருமே இதுக்குள்ள இப்படியா இருக்கான் இல்ல. அப்ப அஸ்ட்ராலஜிக்கு நான் பிறந்த உடனே ஒன்னாவது ஒரு வயசுலயே நீ ஜோதிடன் எழுதிட்டா போனாங்க. அது தெரியுமா? பிறக்கும் போதே என்னை பத்தி தெரிஞ்சுதான் நான் இதுக்கு போயிருக்கேன், நீ இப்படி எல்லாம் வராத சொல்லி நம்ம பிறக்கும் போதே இந்த ரகசியம் தெரிஞ்சுன்னா நம்ம இதுக்கு பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த 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 காலத்தினுடைய நிலை, கால மாற்றங்கள், வாழ்வியல் நிலைகள், வாழ்வியல் கோட்பாடு, வாழ்வியல் வழிமுறைகள் அது நம்ம சொல்றோம். இப்ப இதுலயே என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுலயே என்ன சொல்றான், சமூகம் சார்ந்து சமுதாயம் சார்ந்து அப்படின்னு 2 இருக்கு. சமூக ரீதியாத்தான் உன்னுடைய நிலை இருக்கும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் லைஃப் இருக்கும். சமுதாயத்துக்கு ஒண்ணு இருக்கும். சமுதாயம் நீ எல்லாரும் சேர்ந்து செய்யுது, பல பேர் கூட செய்யுது. அப்ப இதையெல்லாம் மீறி நீ வெளியவே வர முடியாது. அப்ப அதுக்கு தகுந்தாப்புலதான் நீ இருக்க. அப்ப உன்னை எப்படி இது வழிநடத்தி கூட்டிட்டு போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப கர்மா. இப்ப நான் இந்த காலபுருஷ தத்துவத்தை பத்தி, இந்த காலபுருஷ தத்துவம் நான் கொடுத்த நூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சரி, ஒரு கட்டத்துக்கு தான் பலன். நான் கிரகங்களை தூக்கி போட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் காலபுருஷ தத்துவத்துல அடிப்படையை கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அடிப்படை, இளநிலை, உயர்நிலை 3ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். தத்துவார்த்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையா இது என்ன செய்யுது? அப்ப அடிப்படை அப்படி என்ன? இப்ப நான் இருக்கேன், நம்ம ஜாதகம் எழுதுறோம். ஜாதகத்துல லக்னம் அப்படின்னு ஒண்ணு போடுறோம் இல்லையா? லக்னம்னு புரியாதுல்ல. முதல்ல விதி, மதி, கதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப விதி என்பது என்ன? அப்ப கிழக்கே உதயமாகக்கூடிய அந்த நிலையை வச்சு உனக்கு லக்னம் கூட எழுதுறோம்.
இந்த மாசம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த லக்கணத்துல நீ பிறக்கிற அப்படின்னு சொல்லி அழகா ராணா போட்டு விட்டுருவாரு ஜோசியர். அப்ப லக்னம் லக்னாதிபதி, இந்த லக்னாதிபதினு சொல்லும் போதே உன்னுடைய ஆத்ம பலத்தை நம்ம தூக்கலாம். இப்ப இந்த லக்னம் அப்படின்றது என்ன, நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இந்த இந்த உடலுக்குள் உயிர் இருக்குது. உயிருக்கு காரகமும் சூரியன், உடலுக்கு காரகமும் சந்திரன். இது உண்மைதானே? அப்ப இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்ததுதான் லக்னம் எடுத்துக்கலாமா? அப்ப இந்த சூரியன் யார், இந்த சந்திரன் யார்? இந்த சூரியன்ல அப்பா இருக்காரு, இந்த சந்திரன்ல அம்மா இருக்காங்க. இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்து, சரி இந்த லக்னம் இதுதான், இந்த ஆன்மா இதுதான். இந்த இந்த தோற்றத்தினுடைய நிலைய நீங்க உத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய், நம்ம 10 மாதம் சொல்றோம், மொத்தம் 272 நாட்கள் தான். அப்ப 10 மாசம் சுமந்தெடுத்த தாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10 மாதம் அப்படின்ற ஒரு கணக்கா இருந்தாலும், தந்தையும் தாயும் தன்னுடைய, அதாவது அவங்க என்ன நினைப்ப, நீங்க நினைப்ப கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்? இப்ப அம்மா காட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கும், அப்பா வெளியில எங்கேயாவது வியாபார ரீதியா போயிட்டு வந்திருப்பாரு. அப்ப அந்த காலத்துல 4 மணிக்கு தான் உழவு பாங்க தெரியுமா, காட்டுக்குலாம் போயிட்டு. இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை, காலையில பழைய சோறு இல்லாட்டி கூழ், மத்தியானம் இருக்கிற கூழை கொடுத்துக்கிறோம். நைட்டு 4 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு காட்டுல வேலையை விட்டு வந்தவங்கன்னா என்ன செய்வாங்க, டக்கு டக்குன்னு அரிசி இருக்கும், வீட்டுல எல்லாம் இருக்கும், டக்குன்னு ஒரு காய்கறி போட்டு டாக்காட்டு ஒரு குழம்பு தோற வடிப்பாங்க. 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவான், எல்லாரும் சுடச்சூடும் சாப்பிடுவாங்க. சரியா? அப்ப எல்லாம் நம்ம நல்லா தான் இருந்தோம், ஒரு நோயும் கிடையாது. சூரிய உதயமாகும் போது பழைய சோறு சாப்பிட்டோம், சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னாடி சுடு சோறு சாப்பிட்டோம். 1000ல் 1, 1,00,000ல் 1 தான் கர்ப்பப்பை எடுக்கிறது. அதே மாதிரி 1000ல் 1, 1,00,000ல் 1 தான் கப்பு போட்டு எடுக்கிறது. சிசேரியன் கூட கிடையாது, கப்பு போட்டு எடுத்தாங்க. இன்னைக்கு என்ன செய்யறோம், வாங்க எத்தனை மணிக்கு எடுக்கணும் சொல்லுங்க, எடுத்துட்டேன். ஆமா சிசேரியன் சொல்லிட்டான். அப்ப ஆனா இதுக்கு நம்ம அங்க போறோம். அப்ப இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, 4 மணிக்கு வர இங்க வியாபாரத்துக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வருவார், பஜார்ல எல்லாம் போய் டீ சாப்பிட்டு வருவார். வந்தோடனே சாயங்காலம் சோத்தை சாப்பிட்ட உடனே நீங்களுக்கு பொழுது போவார், இந்த வெத்தலையை போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே ஏதாவது ஊர்க்கதையை பேசிக்கிட்டு தான், சொந்த கதை, டிவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மாதிரி செல்லு இருந்துச்சா, அன்னைக்கு இல்லையே, டிவி இருந்துச்சா கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் கூட சினிமாவுக்கு போக மாட்டான், எப்பயாவது ஒரு நாள் தான் போவான் சினிமா தியேட்டருக்குள்ள. ஏன்னா அடிக்கடி போய் சினிமா பாக்குறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இந்த வேலை பார்க்கறவங்க போய் மாட்டி ஷோ அது எல்லாம் போய் உட்காருது, எல்லாருமே அப்படி போனதில்லை. அப்ப இவனுக்கு சினிமா இருந்து வருவான், என்னைக்காவது ஒன்னா அழுப்புல திண்ணையில தூங்குறவே இருக்கான், என்னைக்காவது ஒண்ணு. அப்புறம் நடுக்கு சாமத்துல 2 பேரும் இருந்துச்சு, அவன் என்ன நினைப்புல, சட்டசாமி நான் நேற்று 30 ரூபா வாங்கினான், நாளைக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இவனுக்கு நம்ம இதை பாக்கி சொல்லியிருக்கோமே, இந்த நினைப்புலயே இருந்துச்சுன்னா இந்த போகத்துக்குள்ளே போவேன். நாளைக்கு விடுஞ்சா என்ன செய்யலாம், அவன் என்ன அது, இவன் என்ன செய்வா, இது ஒரு கட்டையாத்தான் இருப்பா. அப்ப இவங்க 2 பேருக்கு பெரிய ஒரு திங்கிங், நம்ம குழந்தை IAS பிறக்கணும், IPS பிறக்கணும், டாக்டர் ஆகணும், அமெரிக்கால போயிருக்கணும், அப்படியெல்லாம் 2 மூடியனும் நினைச்சதெல்லாம் கிடையாது. இது கரு உருவாகணும் கூடல, யதார்த்தமா ஒண்ணு சேர்றாங்க, அது கருவாயிருது, அது ஒரு குழந்தையா பிறக்குது. இவங்க திட்டத்தோட ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்கல, ஆனா இவங்க அந்த இணைந்த நேரத்தினுடைய நிலைப்பாடு, சூரியன் சந்திரன் தாயும் தாவத்தும் இணைந்த அந்த நிலை கருசூடுவதற்கு காரணமா இந்த 2 பேரும் அவன் சேர்ந்த நிலையும் இது சேர்ந்து நம்ம பெறக்கூடிய லக்கணத்துக்கு ஒரு தொடர்பு. சும்மா உருவாகுதா கரு, அது விளையாட்டா? அவன் விளையாட்டு போக்குல அவன் இணைஞ்சிட்டு போயிட்டான். ஆனா இலக்கிய உதயமாகக்கூடிய அந்த லக்னம்ன்ற ஒரு அணுகலும் அணுவான புள்ளி இருக்கு பாருங்க, அந்த புள்ளிக்குள்ளதான் விதியின் சூட்சம் பூரான்னு இருக்கு. விதியின் சூட்சம் எங்க இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அப்ப அணுவிலும் அணுவான புள்ளி. அப்ப அதுக்கு எவ்வளவு ஒரு திமிர் பாருங்களேன். நான்லாம் யார் தெரியுமா, நாங்கள்லாம் யார் தெரியுமா. ஆனா அந்த அணுவிலும் அணுவான புள்ளியில இறைவன் என்ன வைக்கிறாங்க, இறைவன் சொல்றான், இப்ப இதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம தீர்மானிக்கணுங்க. ஜோசியத்துல நம்ம 4 பேர் பிரிச்சு கொடுத்தான். 12 பாவத்துக்குள்ள எல்லாம் பல கோடி தத்துவம் இருக்கிறா. பல கோடி தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் 12 பாவம்.
நீ பிறக்கக்கூடிய அந்த லக்கணம் தான் அணுவான அந்த புள்ளிக்குள்ள இருந்து அந்த புள்ளியில இருந்து தொடங்கி இந்த 12 பாவத்தை நீ எப்படி தொட போற? இந்த 12 பாவமும் உனக்கு கட்டுப்படுதா அல்லது இந்த 12 பாவத்துக்கு நீ கட்டுப்பட்டு போறியா? இந்த ஜோசியம் எதை பார்க்கிறோம்? நீ யாரை சார்ந்து இருக்கிறாய்? உன்னை யார் சார்ந்து இருக்கிறார்கள்? இதான் ஜோசியம். நீ யாரை சார்ந்து இருக்கிறாய்? நம்ம இப்ப பிறந்த உடனேயே தனித்துவமா 2 வயசுலயே ஹலோ மிஸ்டர் பழனியம்மாள், நீ நாங்க சம்பாதிக்கிறதுக்கு தைரியமோ அது வெளியே போயிட்டுமா? நீ என்னை சார்ந்து இருக்க போகுமா? 4 சாத்து சாத்தி படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம்னு முடிச்சதுக்கு பின்னாடிதான் உன்னை சார்ந்து ஒரு பெண் வந்ததுக்கு பின்னாடிதான் உன்னை பெரிய மனுஷன் அங்கீகரிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எப்ப அங்கீகரிக்கிறாங்க? அப்பதான் அங்கீகரிக்க. அது வரைக்கும் நீ யாரை சார்ந்து இருக்கிற? உன் தாய் தகப்பனை சார்ந்து இருக்கிற. அப்ப உன்னை சார்ந்து ஒரு பெண் வருவது வரை நீ ஒருவரை சார்ந்து இருக்கிற. இங்கதான் ஜோசியத்தினுடைய முகப்பு நிலையே இருக்கு. முகப்பு. அப்ப இந்த இடத்துலதான் 12 பாவம் இருக்கு. இந்த 12 பாவம் உன்னை சார்ந்து நிற்கும் போது நீ என்ன ஆகிறாய், அல்லது நீ சார்ந்து நிற்கும் போது என்னவா, நீ போய் அதை சார்ந்து இருக்கும் போது எப்படி ஆகிறாய்? இதுதான் ஜோசியத்தினுடைய விதி இல்லையா? அதானே. நான் இருந்தேன், எனக்கு ஒரு நண்பர் தகாத ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. நான் கார் பக்கம் போல, கார் என்னை சார்ந்து இருக்குன்னு அப்பதான் நினைச்சேன். ஆஹா, இது கிடைக்கணும்னு இருக்கிறா, கிடைக்கும். அதுவா தானே வந்துச்சு, நம்ம போய் கேட்டு கிடைக்கல, அதுவா வந்துச்சு. ஆஹா, 4ஆம் பாவம் நமக்கு வலுவா பேசுறது போல இருக்கு. அதுவா அது வரைக்கும் என்ன செஞ்சோம்? பஸ்ல எல்லாம் போய்க்கு இருந்தோம், எங்கே போனோம் டாக்ஸி எடுத்துட்டு இருந்தோம். அதானே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாக்ஸி, இல்லாட்டி பஸ் எங்க போனாலும். அப்ப இந்த இடத்துல நீ யாரை சார்ந்து இருக்கிறாய், உன்னை யார் சார்ந்து இருக்கிறார்கள், இது தத்துவம். சரி, இதுக்குள்ள எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா இந்த லக்கணம் அப்படின்ற அந்த அணுகலும் அணுவான புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த புள்ளி என்ன தகுதி படைப்பதுன்னு எப்படி தீர்மானிக்கிறது? என்ன தகுதி இருக்கு? அப்ப இவனுக்கு முதல் ஆரம்பத்தில் எடுத்தோன்னு ஜாதகத்தை இப்படி எடுத்தாங்கன்னா சரி, ஆயுள் பழம் சூப்பரா இருக்கு, இந்த லக்கணத்துக்கு ஆயுள் அப்படிதான் தெரியவங்க ஆரம்பிப்பாங்க. ஆயுள் பழம் நன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கே போனேன். ஆயுள் இல்லாத ஜாதகத்தை பேச மாட்டான். அதுக்கு பல வழிமுறைகள் வச்சிருக்கான். அப்ப அவன் முதல் பார்க்கறதே லக்கணத்தை தான் பார்க்கிறான். இந்த லக்கணத்தை பார்த்து அவன் ஏன் அட்டமஸ்தானத்தோடு தொடர்பு கொடுக்கிறான் இல்லையா? அவன் லக்கணத்தை பார்க்கிறான். லக்கணத்தை பார்த்த உடனே என்ன செய்யறான்? ஆயுள் பழம்னு எடுக்கிறான். இப்ப லக்கணத்தில் ஆயுள் பழத்தை எடுத்தானா இல்ல அட்டமஸ்தானத்தோடு சேர்த்து அவன் ஆயுள் பழத்தை பார்த்தானா? எப்படி பார்க்கறது? அப்ப லக்னம் அப்படின்னு லக்னாதிபதி நின்ற நிலையை வச்சு ஆயுள் பழத்தை எடுத்துட்டானா இல்ல அட்டமாதிபதிக்கு? அப்ப அட்டமாதிபதி அவன் போயிட மாட்டான். லக்னாதிபதி நின்ற நிலையை வச்சே என்ன செய்யறான்? ஆயுள் பலம் தீர்க்கும் அப்படின்னு நடிக்கிறான். அப்ப லக்னம் நீண்ட ஆயுள் வாழ தகுதியானது பிரிச்சுறான். சரி, அதுக்கடுத்து நாம எப்படி இந்த மலரை இந்த கதம்பத்தை எப்படி கொடுக்கணும்? இவன் பொருள் வேலை தகுதியானவனா, இவனுடைய முயற்சி தைரியத்தை, அதாவது தைரிய ஸ்தானம் இல்லையா 3ஆம் இடம். அப்ப தைரியமா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அறிவு, 3ஆம் இடம் அறிவு. சரி, அறிவு புத்தி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சரி, இவன் சொந்த வீடு வாசல் கட்டுவானா, குழந்தை பெற தகுதியானவனா, உழைக்க தகுதியானவனா, திருமணம் செய்ய தகுதியான தகுதின்றது இங்க பிரிக்கணும். நீங்க பல இடத்துல பார்க்கலாம், எத்தனையோ ஜாதகங்கள் கல்யாணம் இல்லை, 38 வயசு 42 வயசு போய்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா கல்யாணம் ஆகல. சரி, அதான் ஆரம்பத்திலேயே 15 வயசு 20 வயசுல பார்க்கும் போது எப்பா இது கல்யாணம் இல்லடா, இது ஃபர்ஸ்ட் மேரேஜ், நீங்க செகண்ட் மேரேஜ் ஆகனா பார்க்கடான்னு சொன்னா இவன் அறுவாலை தூக்கிருக்கான். அதுக்காகத்தான் ஜோசி அவனுக்கு சொல்றது இல்லை. நல்லா தெரியுதா? எங்க ஆவியெல்லாம் அப்படி இல்லை. 22 வயசு 23 வயசுல இருந்தா ஜாதகம் கல்யாணமே இல்லையா, 2வது கல்யாணம் வேணா படிக்கலாம், அப்படி வேணா பண்ணி வை அப்படின்னு சொன்னோம்னா சரி. நம்மகிட்ட அப்படின்னு எந்திரிச்சாங்கன்னா சரி, மவனே உன்னால ஒரு பிள்ளை சாகணும்னு அதை நான் வரவேற்க மாட்டேன். உன் சந்தோஷத்துக்காக உன் கௌரவத்துக்காக ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை நீ பாழாக்கிறாரு. ஒரே வார்த்தை அடிச்சுதான் சொல்லுங்க. இந்த பயம்லாம் நம்மகிட்ட சுத்தமா கிடையாது. இந்த இழிக்கிறது பல்லளிக்கிறது அந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. அதான் நடக்கும் எங்க ஆட்சியில். ஏன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்றேன். சரியா? நீ யாரையாவது செய்ய முடியுமா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப திருமணம் செய்ய தகுதியானவனா, நீண்ட ஆயுள் உடையவனா, நல்ல பாக்கியம் பெறக்கூடியவனா, அப்ப 10 குடையவன் தர்மஸ்தானம், உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக தகுதியானவனா, நல்ல லாபம் நன்மை, நல்ல நட்பு, நல்ல லாபத்தை அடைத்தவனா. அதை விட என்னன்னா அயனசேன போகம் 12ஆம் இடம். நம்ம சொல்றோம் விரயம் விரயம்ன்ற. பல பேருக்கு குழந்தை இல்லை. இவன் குழந்தை இல்லைன்னு
இப்ப நம்மள்கிட்ட போனோம்னா என்ன செய்வாரு, யார்கிட்ட குமார்கிட்ட போனோம்னா நீ ஆகமி கிரகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. 12ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 12ஆம் இடத்துக்கு முன்னாடி 3ஆம் இடம் இருக்கு. 3ஆம் இடத்துல என்ன வச்சிருக்கான், ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்னு வச்சிருக்கான் இல்லையா. அப்ப இந்த 3ஆம் இடத்துல ஒரு வங்காரு, அதாவது ஸ்தானம் சரியில்லைன்னு வச்சுக்குவோம். 12ஆம் இடத்துல அதை விட சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோட சேர்க்க உட்கார்ந்துருக்கு. இதுவே நடக்கலையாரா, அப்புறம் குழந்தை புத்தகத்தை போய் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். 5ஆம் இடம் எப்படி வேலை செய்யும்? இப்ப ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்றத கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். ஏன்டா இப்ப அட்டமஸ்தானம் 8ஆம் இடம் நம்ம சொல்றோம், 8ஆம் இடத்தை தெரியலன்னு சொல்றோம். இல்ல, 8ஆம் இடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் போவோம். சரியா? இப்ப காலபுருஷனுடைய 9ஆம் இடம் எது அப்படின்னா தனுசு இல்லையா. இங்க யார் இருக்கா, நம்ம அப்பாக்க 9ஆம் இடத்துல என்ன சொல்லுவோம், தகப்பன் தான் சொல்லுவோம். அங்க என்னென்ன இருக்கு, நல்ல மனிதர்கள் இருக்காங்க, தெய்வங்கள் இருக்கு, குருமார்கள் இருக்காங்க, நாட்டு தலைவன் இருக்காங்க, நம் குடும்ப தலைவன் இருக்காங்க, நல்ல மனிதர்கள் கூறாம 9ஆம் இடத்துல இருக்காங்க. அத நம்ம அப்பனும் ஒரு கால் அப்படிதான் சொல்லுவோம். சரியா? ஆனா தெய்வம் அங்கதான் இருக்கு. அப்ப இந்த 9ஆம் இடம் இவர் என்ன செய்யறாரு, யோசிக்கிறாரு. இன்னைக்கு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போலாமா, முத்துலட்சுமியை கூப்பிடலாமான்னு இருக்கிறார். ஏன்னா பல பேர் பொழுது செகண்ட் ஷோ சினிமா போயிடுவாங்க. ஏன்னா வீட்டுல தான் ரொம்ப விளையாடு. சில பேர் இப்ப சொல்றாங்க, இல்ல உன்னைய பொறுத்தவருக்கு உங்க அப்பா செகண்ட் ஷோ சினிமா கூட போயிருக்கலாம்டா, கிண்டல் பண்றானா இல்லையா. உன்னைய பொறுத்தவருக்கு இந்த அம்மி கொலையை பத்திருந்தா கூட அது எனக்கு யூஸ் ஆயிருந்தா, எத்தனை பேரு பேசணும்ல. இதெல்லாம் வழக்கு, இதை மாற்ற முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் இருக்கு அவனத்தை கொஞ்சிக்கிட்டு இருப்பாவ. பேசுறதுலாம் இப்படி எந்த புள்ளியும் தாய் விட்டு கொடுத்ததா சரித்திரமே இல்லை. சரின்ட்டு தாயார் தானே இது கடகம். இப்ப 2 பேர், அப்பாவுக்கு அயனசேன போகத்தானே இது முக்கியம், 12ஆம் இடம் இல்லையா. தாய்க்கு 4ஆம் இடத்துக்கு அது எத்தனாம் இடம், 5ஆம் இடம். கடகத்துக்கு 5ஆம் இடம் தானே. அப்ப 5, 12 அதுதான் உல்லாச கல்லாபம். பேசுகிற மிக அழகாக கொடுத்தார். எப்படி 5, 12னா உல்லாச சல்லாபம். இந்த உல்லாச சல்லாபத்திலேயே கிரகத்தினுடைய செயல்பாடு வித்தியாசப்படும். எப்படின்னா ஒருத்தன் சூரியன் 5, 12ஓடு சம்பந்தப்பட்டா அவன் ஆய்வின் மனப்பான்மையில ஆராய்ச்சியில போய் சித்தி அடைஞ்சிருவான். சந்திரன் 5, 12ஓட தொடர்பு உள்ளது அப்படின்னா அவன் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து மக்களுடைய நிலைப்பாட்டை புரிஞ்சு அதுல ஒரு அவார்டு அல்லது ரிவார்டு ஒரு சாதனை பண்ணிடுவான். இந்த செவ்வாய் 5, 12க்கு சம்பந்தப்படுது. இந்த 5, 12ன்றது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றது என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும். இப்ப செவ்வாய் 5, 12க்கு உள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், இப்படி இருக்கான். ஜிம்னாஸ்டிக் பாடி தான், ஜிம் பாடி மாதிரி. அவர் எப்பயுமே உழைப்புலதான் ஜிம்ல தான் போய் நிற்பாரு, தேகத்தை அப்படி காட்டிக்கிடுவாரு. என்ன 5, 12 அவன் உடற்பயிற்சி. ஆனா அதே 5, 12 செவ்வாய் இப்போ ஒரு மிதல் இலக்கணத்துக்காரன் செவ்வாய் போய் சிம்மத்துல சுக்கரன் சாரத்துல உட்கார்ந்துருது. மிதல் இலக்கணத்து சுக்கரன் எத்தனை கூடையவர், 5, 12 கூடையவர். இங்க 5 இந்த செவ்வாய் 5, 12 என்ன செய்யும், தம்பிக்கு சேலை வரனாலும் நின்றுக்கிட்டு இருக்கும். புரியுதா? இந்த 5, 12 கரெக்ட் பண்ணணும், நம்ம அதை தெரிஞ்சு இருக்கணும். அதுக்கு சின்ன பிள்ளையிலே தெரிஞ்சுக்கிட்டா பாதையை நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலரை வேற மாதிரி எடுத்து கொடுத்து திசை திருப்பலாம். ஏன்னா 36 வயசுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் யோசிப்பான். அது வரைக்கும் தான் நம்ம தாங்கி பிடிக்கணும் அவனை. அப்ப இதே புதன் 5, 12க்கு எழுத்தாளன், சிறந்த எழுத்தாளனா வெளியே வருவான். குரு வருது, ஒரு உபதேசம், மந்திர உபதேசம் வாங்கினோன்னு அவன் பயங்கர சித்தி அடைஞ்சு நல்ல நிலைக்கு போயிடுவான். குரு 5, 12க்கு சம்பந்தப்பட்டான். அதுக்கு அடுத்து யாரு வர்றா, சுக்கராச்சாரியார் வர்றாரு. இவருக்கு 5, 12ன்னா சரி, இவர் கச்சலை கூட பொம்மையா இருந்தாலும் பக்கத்துலதான் நிற்பாரு. உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், சுக்கரன் 5, 12க்கு வந்தா பொம்மையை வச்சிருந்தா கூட சரி பக்கத்துல நின்றுக்கிட்டான். இது எப்பயாவது நம்ம கூட வந்துடாதா அப்படின்னு. ஆனா தனி 5, 12க்கு தொடர்பு இருந்துச்சுன்னா தன்னலமற்ற தியாகத்தோட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். தியாகி அப்படின்ற ஒரு அடையாளத்தோட அது கொடுத்து அவன் யோசிக்க மாட்டான். எதுக்குமே நமக்கு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காது, நம்ம செய்ய வேண்டிய வச்சுக்கணும், அதுல போயிடுவான். இப்ப இந்த 5, 12 இப்படின்றதா இருக்கு. இங்க தாய்க்கும் தகப்பனும் 5, 12 வேலை செய்யும். இப்ப என்ன செய்யறா, 5ஆம் இடம்ன்றது வயிறு. ஒரு குழந்தைய எடுத்துடுறான், குழந்தை வளருது. வளர்ந்த உடனேயே இதுக்கு கருவறை செய்யறதுக்கு வேணாம், அதை நேரம் ஆயிடும். சரியா? குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த விருச்சியம் யோனி வாசல் வழியா அந்த குழந்தை பிறக்குன்னு வைங்களேன். அப்ப விருச்சியத்துல இருந்து பிறக்குது. இதோட உதய லக்கணம் தான் இது, மேசம் லக்கணம் உதயமாகுது.
அப்ப அந்த யோனி வாசல் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு லக்னம் ஏதாவது மேச லக்னம். அப்ப இந்த லக்கணத்தை போய் நீங்க தொடும்போது அதுக்கு 8ஆம் இடத்துல தான் அதோட சூட்சுமம். இப்ப புரியுதா? சரி, நம்ம சொல்றோம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றோம். இப்ப 2ஆம் இடம் அப்படின்னா 2ஆம் இடம்ன்றது நம்ம குடும்பம்னு சொன்னோன்னு நீங்க அதை ஒற்றையாவே பார்க்கக்கூடாது. குடும்பஸ்தானம் சொல்லலாம். 2ஆம் இடத்துல சொல்லலாம் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம். இது ஷார்ட்டா நம்ம சொல்றது. இப்ப இந்த தனஸ்தானம் அப்படின்னு எடுத்துறோம். தனம் எங்க இருந்து வரும்? இப்ப நம்ம கையில பாக்கெட்ல வச்சு பணம் புழங்குறோம். பணம் நம்ம கையில வச்சு புழங்குற பணம் பூராமே எங்க இருக்குன்னு வருது? 2ஆம் இடம் தான். சரியா? நம்ம வங்கியில வச்சிருக்கிறது தான் 9ஆம் இடம், நிதி. அப்ப அங்க இருக்கு, பேங்க்ல இருக்கு. அப்ப பேங்க்ல நீ எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோ அதுதான் உங்க கைக்கு வரும். அப்ப 2ஆம் இடத்துல சூட்சுமம் எங்க இருக்கு? அதுக்கு 8ஆம் இடமான 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 9ஆம் இடத்துல என்ன வச்சிருக்கான்? ஆலயம் வச்சிருக்கான், தெய்வம் வச்சிருக்கான், சாஸ்திர சம்பிரதாயங்கள் வச்சிருக்கான். அப்ப நம்ம ஆலயத்துக்கு போக போக எந்த இடம் சிறப்பாகுது? ஒண்ணு குடும்பம், இன்னொன்னு பொருளாதாரம், இல்லையா? அப்ப அதை சும்மா போகல. கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்? நீ சும்மா ஒண்ணு கோயிலுக்கு போக வேண்டாம்டா. அப்ப 9ஆம் இடத்துல அந்த தெய்வீக ஸ்தானத்தை நீ தொட உனக்கு பொருளாதார அபிவிருத்தி நல்லா இருக்கும். இன்னொன்னு குடும்பம்னு சொல்றோம். குடும்பம் ஒற்றை சொல்லல. இப்ப எல்லாத்துக்கும் 2ஆம் இடம் குடும்பம் தானே. இந்த குடும்பத்துக்குள்ள யார் யார் இருக்கா? நம்ம இல்ல, நம்ம அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் குடும்பம். சரியா? அக்காவுக்கு கட்டி கொடுக்க வெளியே போயாக்க அந்த குடும்பத்துல ஒரு ஆள் போயிடுச்சு. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைய போடுறோம் அப்படின்னா அந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் 2ஆம் இடத்தோட சம்பந்தமாயிருக்கு. குழந்தை குடும்பத்தோட சேர்ந்துருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரோம், ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்தோட சேர்ந்துடுறான். அப்ப குடும்பம் என்பது பலதரப்பட்ட உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, இல்லையா? அப்ப அதை மட்டும் தனியா பிரிச்சு பார்க்க கூடாது. அப்ப குடும்பாதிபதி அது சொல்லும்போது தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. கிரகத்தை சொல்லும்போது 2 குறைவன் 8ல போயிட்டான், 8 குறைவன் 12ல முடிச்சிட்டான் அப்படிலாம் பேசக்கூடாது. அதிபதிகள் எப்படி பேசணும்? அலங்காரமா பேசணும். அட்டமாதிபதியே ஆயினும் கூட திட்டமாய் கேந்திரம் பெற்றால் ஆயுள் தீர்க்கும் அப்படின்றத மையமா வச்சு அட்டமாதிபதி நல்லா இருக்காரு. அட்டமாதிபதி ஆயுள் குழம்பு நல்லா தாண்டா இருக்கு. 8 குறைய ஏற்கனவே நம்பிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படி இருக்கான் அது பேசினா என்ன ஆகும்? அப்ப இங்க தனம் என்ற ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? தெய்வம் என்கின்ற ஒன்றை. அப்ப 2ஆம் இட நிலத்தத்துவமா வச்சிருக்கான், 9ஆம் இடத்தை நெருப்பு தத்துவமா வச்சிருக்கான். இப்ப நம்ம அடிக்கடி வீட்டுல ஹோமம் நடத்துறோம். தனுசு தெய்வீக நெருப்பு. ஆனா வீட்டுல நீங்க விளக்கேற்றி பாருங்க. எதுக்கு வீட்டுல விளக்கேற்றி சொல்றேன்? மகாலட்சுமி வருவான்னு சொல்லிட்டுதான். நம்ம அகராதி எனக்கு அதெல்லாம் என் மூட நம்பிக்கைன்றான். அப்ப கோயிலுக்கு போக என்ன வருது நமக்கு? குடும்பம், பொருளாதாரம் வருதா இல்லையா? சரி, இது போச்சு. இப்போ 3ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல என்ன சொல்றான்? ஒரு மனிதனுடைய நம்ம சொல்றதுதான் அறிவு. இந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. சரி, ஒண்ணும் இல்லை. இப்ப காலேஜ்கிட்ட போய் என்னமா செய்றீங்க, என்ன படிக்கிட்டு இருக்கீங்க? சார் ஜாதகம் பார்த்துக்கிட்டு சார், அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ராலஜர்னு சொல்லும்போது அது என்னது? கிரகத்தினுடைய நிலை. 3ஆம் இடம் என்ன செய்யுது? இது எப்பயுமே கிரகத்தை பற்றி. அப்போ ஒரு கர்மாவை பற்றிய சிந்தனை தான் 3ஆம் இடம். அப்ப இந்த 3ஆம் இடம் நன்றாக இருக்கு அப்படின்னா அதனுடைய 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்ப 10ஆம் இடம் நன்றாக இருக்கு. அந்த 3ஆம் இடம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு 10 பேர் ஜாதகம் பார்க்க உட்கார்ந்துருக்காங்கன்னா வேற சிந்தனை எனக்கு வேணுமா? எனக்கு தொழில், என்னுடைய கர்மா. அப்ப 10 பேருக்கு நான் ஜாதகம் பார்க்கணும். கால் வந்தாலும் சரி, நான் அர்ஜென்ட்ல ஒரு மீட்டிங்ல கண்டுவேன். அப்ப 10ஆம் இடத்தினுடைய நிலை 3ஆம் இடத்தினுடைய சூட்சம் எங்க இருக்கு? 10ஆம் இடத்துல இருக்கிறது. அப்படி லிங்க் வைக்கிறாங்க. இப்ப 3ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எத்தனை இடம்? 3ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எத்தனை இடம்? 8ஆம் இடம். சரியா? ஒவ்வொரு வீட்டுக்கு நான் 8ஆம் இடத்துக்கு தான் எடுக்கிறேன். சரியா? ஒண்ணு இல்ல, காளீஸ்வரிக்கு ஒருத்தன் இந்தாங்க மேடம் ஒரு 20 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னு வருது. இது லாபஸ்தானமா வரும். சரியா? இப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்றோம். சரியா? இப்ப எனக்கு ஒரு காசு வருதுன்னா நான் என்ன செய்வேன்? சொத்து வாங்கன்னு தான் யோசிப்பேன். அப்ப இந்த 4ஆம் இடத்துல சூட்சம் எங்க இருக்கு? 11ஆம் இடத்துல இருக்கு. அப்ப உங்களுக்கு லாபம் வந்தோன்னு நீங்க என்ன செய்றீங்க? சுகமேன்மை விருத்தி பண்ணணும் தான் நினைக்கிறீங்க. அப்ப இந்த 4ஆம் இடத்துல சூட்சம் எங்க இருக்கு? அப்ப 11ஆம் இடத்துல ஒரு திரை இருந்தா உங்களுக்கு எங்க ஆபரேட் ஆகுது?
சரியா? இங்கதான் நம்ம வர்றோம். இப்ப 5ஆம் இடம் அப்படியே எடுத்துக்குவோம். எதுக்கு வந்தோம்னா கேட்க இங்க கொண்டு வந்தேன். இந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புகழ். 5ஆம் இடத்துல எல்லாம் இருக்கு. ஆயக்கலை 64 அங்கதான் இருக்கு. சரியா? கலை, இலக்கியம், நாட்டியம், சங்கீதம், அரசியல், காதல், ஆசை, ஆன்மீகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாம் அங்க உயர்ஞானம், ஆழ்ந்த அறிவு, புலமை எல்லாமே அங்க. நம்ம ஆசை அங்கதான் இருக்கு, காதல் அங்கதான் இருக்கு, 5ஆம் இடத்துல இருக்கு. ஆனா அங்கதான் என்ன வச்சிருக்கேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான், இது புத்திரஸ்தானம் தான். ரொம்ப பேர் கேட்பாங்க, சாமி இந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? அவன் கேட்ட கேள்வி சரிதானே. பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது, நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம நல்லா தான் இருக்கோம், சௌரியமா இருக்கோம், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம பெற்ற குழந்தைகளில் நாம 4 குழந்தை பெற்றிருக்கோம். பாபா யாக்கெல்லாம் அப்படி பீம மாதிரி டைங்களை வச்சிருக்காரு. அவர் ஏன் ஸ்டைலா இருக்காரு தெரியுமா? அவங்க பையன் அப்படி இருக்காங்க. அதான் உண்மை. தான் பெற்ற குழந்தைகளில் ஏதேனும் ஒன்று நமக்கு நல்ல மரியாதை மதிப்பை கொடுத்ததென்றால் நமக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம பெற்ற குழந்தைகள் ஏதாவது ஒன்று நமக்கு புகழ் கொடுக்குது, இன்னாரு அப்பா அப்படின்ற ஒரு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு. அதான் ரெண்டையும் சேர்த்து விட்டேன். சரியா? ஆனா இந்த புத்திரஸ்தானம் குழந்தை பிறக்கணுமையா? குழந்தை நம்ம என்ன ராமலிங்க சுவாமியா வள்ளலார போன உடனே அவங்க அப்பா அம்மா போய் கேட்ட உடனே குழந்தை கொடுக்குறதுக்கு இல்ல விளையாட்டு சித்தரா? நம்ம எல்லாம் சாதாரண சோப்பு பிண்டம். எனக்கெல்லாம் நீங்க சாப்பாடு 3 நாளைக்கு நல்ல விஷயம் சாப்பிடுறேன், இங்க வாயாரு விட்டா நான் உங்க வீட்டுல உட்காந்துருவேன். நான் முழு சாப்பாடுறாங்க இந்த பாபையாவுக்கு தெரியும். அதுக்காகவே நீங்க பத்திரமா கூட்டிட்டு போவாங்க. எங்கேயாவது கூட்டிட்டு போனா யாராவது இந்த ஆரிய பவன்ல சாப்பிட போறேன் சாமி வரீங்களா தெரியும், முதல்ல தவிட்டு ஓடி போயிருவேன். இதுலாம் விட்டுட்டு அதனால கெட்டியா பிடிச்சிருங்க, நாங்க வர வச்சுக்கிறோம் சாமி அடிமா. அப்ப இந்த 5ஆம் இடம் அப்படின்றதுல என்ன செய்யுதுன்னா பூர்வ புண்ணியம் ரைட்டா? இப்ப சும்மா குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறக்கணும் 5ஆம் இடம். அப்ப அதுக்கு சாதாரணமா 12ஆம் இடம் அயனசேனக்கும் நல்லா இருந்தா குழந்தை பிறக்கும். நான் என்ன சொல்றேன், கடவுள் அதுதான் கையெழுத்து கிடைக்கும்.